நம்ம போன பதிவுல சொன்ன மாரி தான், ரஷ்யா ஒரு லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் உக்ரைனுக்குள்ள பல பகுதிகளையும் பண்ணியிருக்காங்க. இதுல என்னன்னா 2 பெலிஸ்டிக் மிசைல் 93 ட்ரோன்கள ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ஏவி விட்டுருக்காங்க. இதுல ஹிட் ரேஷியோ அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. 5, 6, 7, 8ங்கிறது இப்ப 20 லொகேஷன்ல தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறத உக்ரைன் தரப்பு வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரஷ்யாவோட ட்ரோன்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. இது கூடவே ரஷ்யா புதுவிதமான ட்ரோன்களை களமிறக்குறாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பு வருது. இது அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது போல 93 ட்ரோன்கள் லார்ஜ் ஸ்கேல் அட்டாக்ல மிக முக்கியமான தாக்குதல்ங்கிறது சூமி ஓப்லாஸ்ட். சூமி ஓப்லாஸ்ட் தாக்குதல் நம்ம போன பதிவுல பார்த்திருந்தோம். அது களத்துல ஃப்ரண்ட் லைன்ல நடக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதல்கள். அது அல்லாது இப்ப இந்த லார்ஜ் ஸ்கேல் அட்டாக்கு பயன்படுத்தக்கூடிய லாங் ரேஞ்ச் ட்ரோன்கள் ஃப்ரண்ட் லைன் அல்லாத பகுதிகளை தாக்குதல் பண்றாங்க. இதுல ஒகாட்கா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு சூமியில. ஸோ இந்த பகுதியில 14 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான ரீசன் களத்துக்கு பக்கத்திலேயே இருக்கு. அதிகப்படியான வீரர்கள், ராணுவத்துக்கு தேவைப்படக்கூடிய உபகரணங்கள், பல விஷயங்கள் அங்கே கொண்டு வந்து மறைச்சு வச்சுக்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கிட்டனால அங்கே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. மிக பெருமளவில் இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இது உக்ரைன் கொடுக்கக்கூடிய செய்தி தான். அதாவது அந்த பகுதியில் தாக்குதல் நடந்திருக்கு, 14 நபர் காயமடைஞ்சிருக்கேன்னு இருக்காங்க. இதை வச்சு புரிஞ்சுக்கலாம் அந்த பகுதி எங்க இருக்கு, எதுக்கு நாங்கள் ரஷ்யா அங்கே அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு புரிய வருது. இல்லைன்னா பாதிப்படைகிறது குழந்தைகள் அப்படிங்கிற சொல்றாங்க. உண்மையாலுமே குழந்தைகள் அப்படிங்கிறது வந்து பண்ணா மிக அதிகமாக பாதிப்படைச்சிட்டு இருக்காங்க உக்ரைன்ல. இந்த ஒடசா பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பல விஷயங்கள் இந்த ஒடசாலேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பீச்சு இந்த இதுலலாம் கன்னி வெடிகள் மாட்டுதுன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் பேரண்ட்ஸ் தைரியமாக குழந்தைங்களை அங்கே அனுப்புறாங்க பாருங்களேன் அப்படிங்கிறது போல இருக்கு. அதுங்களும் பாருங்க என்ன விளையாட்டு விளையாடுதுன்னு. அதாவது உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கணும். ஒரு ஆள் வந்து நம்ம வந்து திருடன் போலீஸ் விளையாடுவோம். அவங்க உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்களே எப்படின்னா ஒரு பையனை வந்து பார்த்தீங்கன்னா லபக்னு வந்து பிடிக்கணும். அதாவது விளையாட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக போயிட்டு இருக்கான் அப்படின்னா விசுக்குன்னு வந்து அவனை எல்லாத்தையும் போட்டு கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி பிடிச்சி கொண்டு போய் வண்டியில் ஏற்றிடணும். இது வந்து ஒரு விளையாட்டு. இப்போ உக்ரைனில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் குழந்தைங்களோட பட்டாளங்கள் ஆண்களை பிடிக்கிறதுக்காக கிளம்புறதுனால ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது மாதிரி சரி விளையாட்டு வேண்டாம் நேர்லயே பண்ணுங்கப்பா அப்படிங்கிறதோட அனுப்பிடுவாங்களா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. அதாவது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆயிருக்கு பாருங்களேன். அதெல்லாம் குழந்தைகள் பாதிப்படைக்கிறாங்க. நம்ம ரஷ்யா அட்டாக் பண்ணுதுன்னா பேச்சுவார்த்தைக்கு போய் பிரச்சனை முடிக்க வேண்டியதானே அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இருந்தாலும் அது இந்த குழந்தைகள் அப்படிங்கிறதுனால பல விஷயங்கள் நடக்குதுங்க. இது ஒன்னொன்னா இது எப்படிதான் பல விஷயங்கள் இதுல இருந்து வந்துருது. நான் லிங்க் பண்ணனா எங்கெங்கயோ ஓடிடும். வெனிசுவேலால பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதை நம்ம லைனா பார்க்கலாம். ஆனா அதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா மதுரோ அவர்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க தரப்புல இருந்து அமெரிக்கா எங்களோட குழந்தைங்களும் திருடி வச்சுக்கிறீங்களே கொஞ்சம் பார்த்து கொடுத்து விடுங்க அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா போட்டோலாம் போட்டு அவர் ஒரு இதை வந்து மெலினா ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து பண்ணா அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. புட்டின் அவர்களுக்கு நீங்க குழந்தைகளுக்காக லெட்டர் கொடுத்தீங்களே இதுவும் குழந்தைகள் தான் பாருங்க கொஞ்சம் அப்படிங்கிற இங்கிருந்து ஒரு லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்துருக்கு. இது ரிலேட்டடா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ குழந்தைகள் இந்த அளவுக்கு பாதிப்படைகிறாங்க. குழந்தைகளை பத்தி கவலைப்படுறாங்களே எதுக்காக குழந்தைகள் கேட்குறாங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது. இந்த கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. பல நபர்களுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஏன் குழந்தைகள் குழந்தைகள் குழந்தைகள்னு சும்மா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க வேர்டை அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா. மிக முக்கியமான காரணங்கள் இருக்கு இதுக்கு பின்னாடி. இது லேஸ் கிடையாது. இந்த செய்திகளுக்கு பின்னாடி பல விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. சரி ஓகே, மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். ஸோ ரஷ்யா வந்து தாக்குதல் பண்ணாங்க இல்லையா. சூமி ஓப்லாஸ்ட் பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பவலங்கிராட் பகுதியில் ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி மேலே அடிச்சிட்டாங்க. டின்ப்ரோ பெட்ரோஸ் கொப்லாஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பவலங்கிராட் ரொம்ப முக்கியம். லஜிஸ்டிக் ஹப் ஆல்ரெடி தெரியும். டிரான்ஸ்போர்ட் டிப்போ அடிச்சுக்கிறாங்கன்னு என்ன காரணம், இந்த வழியா வந்துடுவீங்க, ஆயுதங்கள் வந்துடும், ஸோ அதனால நாங்கள் அடிக்கிறோம் அப்படிங்கிற ரஷ்யா தரப்பு அடிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் உக்ரைன் மனிதர்கள் வாழும் பகுதி, சிவிலியன்ஸ் வாழும் பகுதி, மனிதர்கள் அல்லாதவர்கள் இப்போ காலத்தில் இருக்கிறாங்க. ஸோ சிவிலியன்ஸ் வாழும் பகுதி, ஸோ அவங்க மேலே தாக்குதல் நடக்குது, ஸோ அதனால பாதிப்படையுது அப்படிங்கிறத போல குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. இப்பதான் மக்கள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போறீங்களே அப்புறம் என்ன, அவங்களே அட்டாக் பண்ணா வெளியே வருவாங்க, பிடிச்சி போது கொஞ்சம் சௌரியமா தானே இருக்கு அப்படிங்கிற கேள்விகளும் செயலை கேட்க தான் தோணுது அப்படின்னு பல அனலிஸ்ட் வந்து இருக்கு. இதுக்கான பதில்கள் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அடுத்தது களத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்கிவ் பகுதியில் FPV ட்ரோன்களை யூஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க. நம்ம போன பதில சுமியில பார்த்தோம். அதே மாதிரி களத்துல வந்து பண்ண FPV ட்ரோன்கள் அதிகப்படியா கர்கிவ் பகுதிகளுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க. அதுவும் கப்புலா வந்து பாத்தீங்கன்னா கார்ல போயிட்டு இருக்கும்போது அது மேல அடிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் வேறுபாடன்றி பிடிச்சிட்டு போறீங்க களத்துல, ஃப்ரண்ட் லைன் டவுனா மாறிடுச்சு, அப்புறம் அட்டாக் நடக்கத்தானே செய்யும். FPV ட்ரோன்களே வருதுன்னா அப்புறம் களத்துக்கு பக்கத்துல அவங்க ஏன் டூர் வந்தாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வருது. எது எப்படியோ உக்ரைன் தரப்புலேருந்து ஏதாவது விளக்கம் கொடுத்தாங்கன்னா ஏதாவது செய்திகள் வந்துச்சுன்னா அடுத்தது பேல பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த தாக்குதல் அப்படிங்கிறது மிக அதிக அளவில் நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல தான் பேச்சுவார்த்தையில நம்ம போன பதிவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். இந்த பேச்சுவார்த்தைக்கு யாரெல்லாம்ப்பா செக்யூரிட்டி கேரண்டி தருவீங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா. இப்போ உக்ரைனுக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்க போறது யாரெல்லாம், அது யார் சார்பா,
எல்லாத்தோட படையும் அங்க இருக்கணும் இல்லையா? அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. ஸோ இதுல ரஷ்ய தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா, யாரோட படைய சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சைனாவோட படை. லாவ்ரோ அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சைனாவோட படையும் இங்க பீஸ் கீப்பிங் ட்ரூப்ஸா இருக்கட்டும் அப்படிங்கிறத பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் உக்ரைன் அல்ல. அது நம்ம வீடு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் ஓகே. நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றோம். போலீஸ் வந்து பாத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை வருவாங்க, பார்ப்பாங்க, என்ன ஏதுங்க விசாரிச்சுட்டு பார்த்து மிரட்டி விட்டுட்டு எல்லாம் பண்ணி கொஞ்சம் செக்யூர் பண்ணிட்டு போவாங்க. ஆனா இப்போ போல அடியாளு கிட்ட போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சமயம் சொல்றேன். போலீஸை நம்பாம ஏதோ ஒரு ரவுடி கிட்ட எங்கேயா போய் உதவி கேட்கலாம் அப்படிங்கிற போல போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரவுடி வந்து எல்லாம் பார்த்து நான் பாதுகாப்பு தரேன், ஒன்றும் காலையில் ஜம்முன்னு இருப்பா அப்படிங்கிறது போல சொல்லி இனிஷியலாக காசை வாங்கிட்டு பாதுகாப்பு பண்ணும்போது இந்த இடம் நல்லா இருக்குது, நல்லா கலரா அழகா இருக்கு இந்த வீடு அப்படிங்கிற அந்த வீடை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே எடுத்துக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும், எடுத்துக்க நினைச்சாங்கன்னா ஸோ அது போல ஒரு சூழ்நிலை மாற ஆரம்பிச்சிருச்சு. பாதுகாப்பு வந்தவங்களே ஆக்கிரமிப்பாளர்களா மாறிடுவாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. பல நாடுகள் இதுக்குள்ள வருவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லாவ்ரோ அவர்கள் இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ரஷ்யா அல்லாத செக்யூரிட்டி உக்ரைனுக்கு யாராலையும் கொடுக்க முடியாதுப்பா, கலெக்டிவ் செக்யூரிட்டி கொடுக்கணும் உக்ரைனுக்கு அப்படிங்கிற கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா சிஎஸ்டிஓங்களா அப்படிங்கிற இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பகுதிகள்லாம் எப்படி தான் பிரிக்கிறாங்க, என்னதான் பேச்சுக்கள் இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் மூஞ்சி சுருகி இருக்கு, யூரோப்பியன் யூனியன் மூஞ்சி எல்லாம் சுருகி இருக்கு. ஒரே ஒரு ஹாப்பியான மூஞ்சி அப்படின்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் மட்டும்தான். புட்டின் அவர்களோட மூஞ்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கிதான் இருக்கு. இப்போ இழப்புகள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யுது, கொஞ்சம் சேஃப் இல்லை. ஆனால் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு சிரிப்பு இருக்கு அப்படின்னா உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் போ அப்படிங்கிற ஏதாவது பேசி ஏதாவது வாங்கிட்டாங்களா, அதனாலதான் அந்த அளவுக்கு புன்னகை தெரியுதா அவரோட மூஞ்சியில் அப்படிங்கிற கேள்விகள் பல அனலிஸ்டுக்குள்ளேயே இருக்கு. எது எப்படியோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு இந்த செக்யூரிட்டி கொடுக்கணும் இல்லையா, இதை பத்தின பேச்சுக்கள் தான் போயிட்டு இருக்கு. யார் யார் கொடுப்பா, எவ்வளவு கொடுப்பா, என்ன மாதிரியான ட்ரூப்ஸ் வருது, எந்தெந்த பகுதியில் நிப்பாட்டு போறாங்கன்னா பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. இப்போ உக்ரைன் லேண்டு ஓகே, இப்ப கருங்கடல் இருக்குல்லவா, இப்ப அதை பாதுகாக்கணும் இல்லையா. நேட்டோட செக்ரட்டரி ஜெனரலான மார்க் ரூத்தே அவர்கள், ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எர்டகன், துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிறார். எங்க செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் கொடுக்குறதா சொல்லியிருந்தமே, கருங்கடலுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்கிறீங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தரப்பு வந்து கேட்டுக்கிறாங்க. பொறுப்பேற்றுக்கிறங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ரஷ்யா கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கி துருக்கி அவங்க வழியா வந்து பார்த்தீங்கன்னா மேற்குலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணும் இல்லையா, கேஸ் ஆயில் எல்லாம். ஸோ அதுக்காக இதுக்கப்புறம் பொறுப்பேற்றுக்க போகிறது துருக்கியா அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஒன் ஆஃப் த கேரண்டரா மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல, கருங்கடலுக்கு மட்டும் அப்படிங்கிற சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. வானுக்கு அமெரிக்கா, கடலுக்கு துருக்கி, லேண்டுக்கு யூரோப்பியன் யூனியனா அப்படிங்கிற பாகப்பிரிவினைகள் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது. பஃபர் ஜோன் அப்படிங்கிறது இருக்கத்தான் போகுது. ரஷ்யாவோட பகுதிகள் ரஷ்யாவுக்கே, ரஷ்யா அல்லாத பகுதிகள் கொஞ்சம் பஃபர் ஜோன் ரஷ்யாவுக்கு தேவைப்படுது இல்லையா. ஸோ அந்த பகுதியில் சில பகுதிகளை சைனா, ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் களமிறக்குவாங்க. ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு யூரோப்பியன் யூனியன் சைடில் வந்து 10 நாடுகள் சொல்லிக்கிறாங்களே, ஸோ அவங்க வந்து களமிறக்குவாங்க. அவங்க கூடி உட்காந்து எல்லாம் பேசி ஒரு முடிவு எடுத்து யாராவது மண்டையில கட்டி காசை வாங்குறதுக்காக யாராவது மண்டையில கட்டி அனுப்பிச்சுட்டாலும் ஆச்சரியப்பா இருக்கும். ஸோ என்ன நடக்க போது, எப்படி பாகப்பிரிவினை பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். இதுக்கு தான் அந்த வீடு கணக்கு சொன்னேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எர்டகன் அவர்கள்கிட்ட புட்டின் அவர்கள் ஃபோன் பண்ணி பேசிக்கிறார். என்னப்பா கூப்பிட்டாங்களா, என்ன சொன்னாங்க அப்படிங்கிற பண்ணா புட்டின் அவர்களும் எர்டகன் அவர்களும் பேசியிருக்காங்க. இல்லை என்னன்னா ஜெலன்ஸ்கி அவர்களோட பேசுறீங்க இல்லையா, ஸோ அதை பத்தி வந்து பாருன்னா பேசிக்கிறாங்க. மேபி துருக்கியில வச்சு பேசிக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வேண்டாத ஒரு வேலை தான், கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம்தான். பட் இருந்தாலும் நடக்குது, நன்மைக்காக நடக்குது அப்படின்னா ஓகே. வேற ஏதாவது விலங்கத்துக்காக இவங்க பிளான் பண்றாங்க அப்படின்னா மோசமான விலைகள் வரும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த பேர் உங்க சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.